அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th இருக்க மிக முக்கியமான டாப் 10 குருவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். சார் எப்படி சார் நீங்க டாப் 10 சொல்றீங்க அப்படின்றது சில பேர் கேட்கறது எனக்கு தெரியுது. அதாவது டாப் 10 அப்படின்றது எப்படி வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் பேப்பரை எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணேன். அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து குருவினாக்கள் ஒவ்வொரு 5 குருவினாக்கள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நான் அந்த 20 கொஸ்டின் பேப்பரையும் வச்சு பக்கத்துல வச்சு நான் பார்த்தேன். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா சில கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. போன வாட்டி நடந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல சில கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. அதை வச்சு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதனால அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதாவது ஒரு 3 வாட்டி இல்ல 4 வாட்டி அந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸை நான் டாப் 10ல கொடுத்துருக்கேன். டாப் 10 மட்டும் படிச்சா போதுமா சார் அப்படின்னா அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நான் இன்னொரு 10 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு வச்சிருக்கேன். அது என்னன்னா ஒரு 2 வாட்டி கேட்டது, ஒரு வாட்டி ரேரா கேட்டது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடுத்து ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுல ஒண்ணு இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் கடைசி வரை வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். அதாவது பிவிக்கு அனாலிசிஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம முக்கியமான குருவினாக்களும் இருக்கும், டாப் 10 குருவினாக்களும் இருக்கும். அதனால என்ன பண்ணணும், இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். போலாமா? ஓகே. எப்பயுமே நம்மளோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னா திட்டமிட்ட உழைப்பு. எப்பயுமே எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிளான் பண்ணாம எதையுமே பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து ஒரு 10 நாள் இருக்கு. 10 நாளுக்குள்ள இதெல்லாம் படிக்க போறோம். இதை படிச்சு ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், தமிழ்ல 90+ அப்படின்றது எடுக்க போறோம், 95+ அப்படின்றது எடுக்க போறோம். அப்படின்றது ஃபர்ஸ்ட் திட்டமிட்ட உழைப்பு அப்படின்றது இருக்கணும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி. சார் பப்ளிக்ல பாத்துக்கலாம் சார், இதெல்லாம் என்ன சார் சுஜிபி எக்ஸாம் அப்படின்னு சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்க, பப்ளிக்ல பாத்துக்கலாம்ன்ற மாதிரி போயிடும். என்ன பண்ணணும், ஒவ்வொரு எக்ஸாமும் உங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன யூனிட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எப்படி பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினைச்சுக்கிட்டு எழுதணும். அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் நீங்க என்ன பண்ணணும், விடாமுயற்சியோட எழுதும் போதுதான் உங்களோட ஸ்கோர் அப்படின்றது உங்களுக்கே அறியாம ஏறிட்டு இருக்கும். இல்ல நான் பப்ளிக் எக்ஸாம்ல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல பாத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அதுக்கப்புறம் மன உறுதி. என்ன சார் மன உறுதி அப்படின்னா நான் வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல நான் தமிழ்ல 95+ எடுப்பேன். அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது, படிக்கணும், உழைக்கணும். ஓகேவா? அதுதான் திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி அப்படின்றது. அதனால என்ன பண்ண சொல்ல வரேன் அப்படின்னா வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்க ரொம்ப தயாராகணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கிறது குருவினாக்கள் அப்படின்றது எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி புக் 1 சைடு 1 மார்க், புக் இன்சைட் 1 மார்க் அப்படின்றது நான் போட்டிருக்கேன். இன்சைட்ல புக் பேக் 1 மார்க். ஓகேவா? நான் புக் பேக் 1 மார்க் நான் போட்டுட்டேன். சார் இன்னும் பார்க்கல அப்படின்னா 11th 12th யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லா அதோட பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ கடைசி வரை வீடியோ பாருங்க. ஏன் அப்படின்னா நான் உங்க கண்ணு முன்னாடி தான் இந்த கொஸ்டின் பேப்பரை அனலைசிஸ் பண்ண போறேன். ஓகேவா? நானா வச்சு எடுத்துட்டு இருந்தா கூட நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு 10 கொஸ்டின் வச்சு எடுத்துட்டு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் இந்த 10 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் பண்ண போறேன். அடுத்து வர போற ½ hour அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கா, இந்த கொஸ்டின்லாம் கேட்கறாங்களா ரிப்பீட்டடா அப்படின்றத நீங்க கவனிச்சா மட்டும் என்ன தெரியும். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் கேட்க போறாங்க அப்படின்றதுக்கு உங்களாலையும் ஓகே இதெல்லாம் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை சேரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்க்கலாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எவையேனும் 3 விடையளிக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்தோடனே எவையேனும் 3 விடையளிக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக. ஓகே, ஒரு வாட்டி கேட்டுறாங்க. இப்போ இதை மாதிரி என்ன சார் 1ன்னு போடுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி 1 அப்படின்னு போட்டுட்டே வருவேன். அப்ப இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அது 2, அடுத்து 3வது கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது 3. அப்ப நம்ம கடைசியா பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டரா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மூலியமா நமக்கு இவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா
சில கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சில டிஸ்ட்ரிக்ட், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கு கொஸ்டின் பேப்பர், ரொம்ப சிமிலரா தான் இருக்கு, பெருசா சேஞ்ச் ஆகல. அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் பேப்பர் 1-2 இருக்கும். ஆனா மீதி உள்ள கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா வேற கொஸ்டின் தான் இருக்கு. ஆனா அதுல சில கொஸ்டின் சிமிலரா இருக்கு. பார்க்கலாமா? நான் ஆனா இந்த இடத்துல வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இதுல இருக்கு. ஓகேவா? நான் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் பேப்பர், எத்தனை 20 கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஓகே. மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ஓகே, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது. இதுவும் ஒரு வாட்டி. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கொஸ்டின் நான் ஒன்னு போட்டு வரேன். அடுத்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அது 2ன்னு போடுவேன். ஓகேவா? அது 5 வாட்டி ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா 5ன்னு போடுவேன். பார்க்கலாமா? அதுக்கு இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுக. ஓகே, இது வந்து இதுவும் ஒரு வாட்டி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல தானே இருக்கு. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. இதுவும் ஒரு வாட்டி. ஓகே, அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல ஒரு 4 மார்க் இருக்கு, இதுல ஒரு 6 மார்க் இருக்கு. ஈஸியா அசால்ட்டா 10 மார்க் நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஈஸியா அசால்ட்டா 10 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அப்ப பாருங்களேன், கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? ஓகே, அடுத்து நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எப்படி வந்து அந்த வெடியில வந்து திணிச்சு அது எப்படி வந்து பொழியுதோ, எப்படி சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு பொழியுதோ, அதே மாதிரி நம்மளோட அவரோட பேச்சு எப்படி இருக்குமா, 2 மாலையை வந்து மாலையா பொழியும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு குருவினாக்கள் நடத்திருந்தேன். பார்க்கல அப்படின்னா 11th 12th யூடியூப் சேனல் தான் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை வந்து உறுதிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பிவிக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா பார்க்க போறோம். அதுல எந்த கொஸ்டின் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்க போறோம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எதையுமே வந்து என்ன பண்ணல, டைப் பண்ணி வைக்கல, என்ன பண்ணிருக்கேன், அதுல கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா? அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோன்னே, ஓ இது வந்து அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னு நீங்க நம்பணும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். பார்க்கலாமா? ஓகேப்பா. அப்ப மதீனா நகரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது. அந்த கொஸ்டின் இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதேவ் அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து உழைப்பாளர்களின் தோல் வலிமை. ஓகேவா? உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? அடுத்து நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னுமே ஜீவானந்தத்தோட பேச்சோட ஒப்பிடுக. அப்ப இந்த கொஸ்டினை பாத்துக்கிட்டீங்களா, எல்லாமே ஒரு வாட்டி அப்படின்றது போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் ஏதாச்சும் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? பார்க்கலாமா? பார்ப்போமா ஏதாச்சும் ரிப்பீட்டா இருக்கான்ட்டு. ஓகே, இதுல பாருங்களேன், அடுத்த 2வது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்களேன், டோட்டலா சொல்லியிருந்தேன்னா இதுல ஒரு 6 மார்க், இதுல ஒரு 4 மார்க், டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மார்க் ஈஸியா கிடைக்க போகுது அப்படின்னா 10 மார்க். இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சார் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டு போலாமா சார் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படின்றது படிக்கணும். அதுக்கப்புறம் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனா வந்து எக்ஸாம்ல எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு போயே ஆகணும். உங்களுக்கு கஷ்டப்படுத்தி நீங்க எழுதவே கூடாது, இவனை வந்து என்ன பண்ணணும், இவன் மார்க்கே எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டினை தூக்கி வச்சு விட்டுருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியாது. அதனால என்ன பண்ணணும், எதுக்கும் தயாரா இருக்கணும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. அதை மாதிரி தான் என்ன பண்ணணும், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எதுக்கா இருந்தாலும் நீங்க பண்ணணும், பி ப்ரிப்பேர்டு, எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஆனா வந்து இதெல்லாம் முக்கியமான வினாக்கள், இதை வந்து நீங்க படிக்காம என்ட்ரா கூடாது எக்ஸாம் ஹாலுக்குள்ள. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2. ஓகேவா? அதாவது 2வது கொஸ்டின் பேப்பர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 2வது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பாக்குறோம். ஓகேவா? ஓகே, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறுகிறது? இது ஒரு வாட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். காற்றின் தீராத பக்கங்கள் எது என எழுதி செல்கிறது? இதுவும் ஒரு வாட்டி. சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள். ஓகே, இது ஒரு வாட்டி. ஒழுக்கமும் பொறையும் முனை போல் யாருக்குள்ள இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? இதுவும் ஒரு வாட்டி. இனமொழி குறித்த ரசூல் கம்சதேவ் 2 வாட்டி. ஏன் சார் இங்க 2 வாட்டி போட்டிருக்கீங்கன்னா, இங்க 2வது வாட்டி கேட்டிருக்காங்களே ரசூல் கம்சதேவ். இது இருக்கா? கேட்டிருக்காங்களா? இனமொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? இதை கேட்டிருக்காங்களா? இனமொழி குறித்த ரசூல் கம்சதேவோட பார்வையை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப கேட்டுட்டாங்க. இது ஒரு 2வது வாட்டி கேட்டாச்சு இந்த கொஸ்டினை. புரிஞ்சுதா? அப்ப இது மாதிரி வந்து அடுத்தடுத்து பார்க்க போறோம். எந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு
எது வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து கீழே வந்து என்ன பண்ண போறோம், டாப் 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட போறோம். ஓகேவா? ஓகே. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துரைக்க. இது ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டிருக்காங்க. நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார். இதுவும் ஒரு வாட்டி. நான் இந்த கொஸ்டின் நடத்திருப்பேன். நாட்டுப்புறத்தில் எப்படி இருக்கு, நாட்டுப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். நகரத்துல வந்து மனிதனம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடத்தின ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா நான் இயல் 6, 7, 8 நடத்திருந்தேன் குருவினாக்கள், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா, இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுக அப்படின்றது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி, 2வது வாட்டி வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரும் இந்த கொஸ்டின் பேப்பரும் பெருசா வந்து தெரியல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம், இதுல ஏதாச்சும் மாட்டுதா அப்படின்னு. ஓகே, இதுல பார்ப்போமா? இதுல பாருங்களேன், இது ஆஃப் இயர் எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 3. ஓகேவா? பாயிரம் என்றால் என்ன? இது ஒரு வாட்டி. இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எதற்காக புறநானூறுகிறது? இது 2வது வாட்டி. எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. ஏன் சார்? இங்க பாருங்களேன், ப்ரூஃபோட காமிச்சாதான் நம்ப முடியும். ரைட்டா? இவ பாருங்க, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறுகிறது. ரைட்டா? என்னது அப்படியே கொஸ்டின் வந்து டிட்டோவா இல்ல, டிட்டோ இல்லாம என்னது இந்த 4 கொஸ்டின் அப்படியே அடுத்த 4 கொஸ்டினா இல்ல, வேற வேற கொஸ்டினா தான் இருக்கு, வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பரா தான் இருக்கு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? இது கரெக்டா? அப்ப பாருங்க, அடுத்து என்னது, பாயிரம் என்றால் என்ன ஒரு வாட்டி, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறுகிறது 2 வாட்டி, எப்போது மருந்து தேவையில்லை இது ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டிருக்காங்க, ஒழுக்கமும் பொறையும் முனை போல் யாருக்குள்ள அப்படின்றது 2வது வாட்டி. கரெக்டா? முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தோமா, ஒழுக்கமும் பொறையும் பாக்குறீங்களா? இது இருக்கா, ஒழுக்கமும் பொறையும் உனை போல் யாருக்குள்ள அப்படின்றது இருக்கா? அப்ப 2 வாட்டி. என்னது, ஒழுக்கமும் பொறையும் முனை போல் யாருக்குள்ள இப்படி எதனை குறிப்பிடுகிறது அப்படின்றது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு பாப்போமா? அடுத்து மாசானு குறிப்பிடும் 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? இது ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கோம். அடுத்து சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கருத்து யாது? இதுவும் ஒரு வாட்டி தான். முன்னாடி பார்த்தோமா சங்க காலத்தை பத்தி? சங்க காலத்தை பத்தி ஏதாச்சும் கொஸ்டின் பார்த்தோமா? இல்ல இல்ல, சங்க காலத்தை பத்தி நம்ம எதுவும் கொஸ்டின் பார்க்கல. ரைட்டா? அப்ப சங்க காலத்துல இருந்து வந்த கொஸ்டின் அப்படின்றது இது ஒரு கொஸ்டின் தான். ஓகே. அடுத்து நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர். எத்தனாவது வாட்டி இது? இது 2வது வாட்டி. எத்தனாவது வாட்டி? 2வது வாட்டி. இந்த கேட்டிருக்காங்களா, நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எதை குறிப்பிடுறாருன்னு? இது 2வது வாட்டி. ரைட்டா? அப்ப என்ன இருக்கு, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுலயே வந்து ஒரு 3வது கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கும், அதுலயே ஒரு 2-3 கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிடுச்சு. என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. தமிழர்கள் புகழ் பழி கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எப்போது மருந்து தேவையில்லை அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகல, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, அது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றெல்லாம் குறிப்பிடுறாரு, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சா? அப்ப என்ன தெரியுது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட் நடந்தாலும் முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேவா? அடுத்து PYQ 4 போலாம், அதுல ஏதாச்சும் மாட்டுதான்னு பார்ப்போம். ஓகே, வந்த உடனே மாட்டுது பாரு. என்னது, பாயிரம் பற்றி. பாயிரம் 2வது வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட்டா? போனதுல இருந்துச்சு பாத்தீங்களா பாயிரம் கொஸ்டின்? இது இருக்கா பாயிரம் கொஸ்டின்? இந்த மறுபடியும் வந்துருச்சா பாயிரம் கொஸ்டின்? ரைட்டா? அடுத்து காவடி சிந்து என்பது இது ஃபர்ஸ்ட் வாட்டி. காவடி சிந்து அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீஞ்சனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடல் அடிகளில் ஒளிர காய்ந்தது எது பழுத்தது? இது ஃபர்ஸ்ட் வாட்டி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து செந்துரை பாடன் பாட்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ஆஃப் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டே இருந்துச்சு, செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க. அதனால வந்து இது ரிப்பீட் ஆகல அப்படின்னாலும் நீங்க இதை படிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஈஸியானது தான், ஒரு 2-3 வழி தான் இருக்கும். திணை துறையெல்லாம் நீங்க படிக்காம எக்ஸாம் அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதனால செந்துரை பாடான் பாட்டு துறை நீங்க விளக்கம் தெரிவிக்க வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். கரெக்டா? அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. இது வந்து நம்ம 2வது வாட்டி பாக்குறோமா, தமிழ்நாட்டின் மாநில மரம். தமிழ்நாட்டின் மாநில மரம், தமிழ்நாட்டின் மாநில மரம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரைட்டா? அப்படியே பார்த்துக்கோங்க எவ்வளோ கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத, அதை வச்சு நாம வந்து டாப் 10 நிரூபிக்க போறோம். ரைட்டா? பாயிரம் 2 வாட்டி வந்துருச்சு, காவடி சிந்து ஒரு வாட்டி வந்துருச்சு, செந்துரை பாடான் பாட்டு ஒரு வாட்டி வந்துருச்சு. அடுத்து உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக, அதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கு.
மேடையில் வாழ்ந்த மனிதர் ஜீவாவை பற்றி சுந்தர ராமசாமி குறிப்பிடுவது. இது எல்லாமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து 2 வாட்டி வந்துருச்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ல. கிட்டத்தட்ட 4வது கொஸ்டின் பேப்பர் பாக்குறோம். இதுல வந்து 2 வாட்டி வந்துருச்சு. காவடி சிந்து அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஊனமில் ஊக்கமும் அந்த கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. செந்துரை பாடன் பாட்டு ரிப்பீட் ஆகிறதுனால அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்கப்பா. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? செந்துரை பாடன் பாட்டு துறையெல்லாம் படிக்காம இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை படிக்காம நீங்க வந்து எக்ஸாம் ஆளுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை படிக்காமலாம் இருக்கக்கூடாது. அதனால இதையும் படிச்சிருங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு உரைக. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையை குறித்து எழுதுக. மேடையில் வாழ்ந்த மனிதர் அப்படின்றத ஜீவாவை பத்தி சுந்தர ராமசாமி குறிப்பிடுவன யாவை, அது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ப்போமா? அடுத்து வீடியோசர் கொஸ்டின் 5. ஓகே, இதுல வந்தாச்சு. இதுல பாருங்களேன், ஏதிலி குருவிகள் எங்கோ போயினும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட்டி. தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறியது, இது வந்து 3வது வாட்டி. ரைட்டா? இது என்னது? தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறியது. இந்த கொஸ்டின் வந்துச்சா? அப்ப இது எத்தனாவது வாட்டி வந்திருக்கு? 3வது வாட்டி வந்திருக்கு. அடுத்து ஊனமில் ஊக்கமும் வந்து இது 2வது வாட்டி. ரைட்டா? ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீயனும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படின்ற பாட்டு வந்து 2வது வாட்டி வந்திருக்கு. அடுத்து கட்டேன் பாய் கட்ராயா அப்படின்றது அப்துல் ரஹ்மான் வந்து எதற்காக கேட்கிறார் அப்படின்றது ஒரு வாட்டி வந்திருக்கு. தமிழ்நாட்டோட மாநில மரம் 2வது வாட்டி. ஓகே. அடுத்து இந்திய கட்டிடங்களின் 3 வரிகள், இதுவும் 2வது வாட்டி. நாளிக்குள் திணிக்க வந்து 2வது வாட்டி. அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல 3 4 5 கொஸ்டின் என்னது ஒரு 5வது கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கும். அதுக்குள்ள 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ரைட்டா? 5வது கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கும். அதுக்குள்ள 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்ப பாருங்களேன் என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு. அப்ப ஏதிலி குறிப்புகள் ஒரு வாட்டி வந்திருக்கு. தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை வந்து இதோட 3 வாட்டி வந்துருச்சு. கரெக்டா? தமிழர்கள் புகழ் பலி வந்து 3 வாட்டி வந்துருச்சு. அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் இது வந்து 2 வாட்டி வந்துருச்சு. போன கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை கேட்டாங்க. ரைட்டா? அடுத்து கற்றேன் என்பாய் கற்றாயா அப்படின்றது அது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டோட மாநில மரம் 2 வாட்டி கேட்டாங்க. இந்திய கட்டிடங்களின் 3 வரிகள் இதுவும் 2 வாட்டி வந்துருச்சு. நாளைக்குள் திணிக்கும் இது வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல அதை வந்து இவர் மாப்போசியோட இப்படி வந்து பொறுத்துறாங்க, இவர் ஜீவானந்தத்தோட இப்படி பொறுத்துறாங்க, அதை வந்து எழுதுங்க அப்படின்றது கேட்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது படிக்காமவும் போகக்கூடாது. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பேப்பர் பார்ப்போமா? இதுல ஏதாச்சும் மாட்டுதானே? ஓகே. தமிழர்கள் புகழ் பலி இதோட வந்து தமிழர்கள் புகழ் பலி எத்தனாவது வாட்டி? கிட்டத்தட்ட வந்து 4வது வாட்டி. என்னடா அது இத்தனை வாட்டி கேட்குறீங்க இந்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, 4வது வாட்டி கேட்டாச்சு. அடுத்து சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள் இது 2வது வாட்டி. ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2வது கொஸ்டின் பேப்பர்ல என்னத்தை பார்த்தோம்? சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள், காற்றின் தீராத பக்கங்கள். அடுத்து ஒழுக்கமும் பொறையும் உணை போல் யாருக்குள்ள அது 3வது வாட்டி கேட்டிருக்காங்க. இனமொழி குறித்து ரசூல் கம்சதேவ் இதுவும் 3வது வாட்டி. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதற்கு எடுத்துக்காட்டு விளக்குக இது ஒரு வாட்டி. அடுத்து நாட்டுப்புற பட்டணம் வந்து இது கிட்டத்தட்ட 3வது வாட்டி. நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளக்குவதாவது தாகூர் எதை குறிப்பிடுறாரு இது வந்து 3வது வாட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப என்ன இருக்கு? கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து எடுத்திருக்கோம் ஒரு ஆஃப் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷன்ல. அதுல சில கொஸ்டின் என்னன்றது அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அதனால வந்து இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள நீங்க போவே கூடாது. திருக்குறள் கொஸ்டின் படிக்கணும், இலக்கண கொஸ்டின் படிக்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் முக்கியமா இப்ப நம்ம முடிக்க போறோம்ல 20 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் படிக்காம போவே கூடாது. ஓகேவா? ஏன் நான் வந்து டைரக்டா சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓகே சார் வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து உங்க கண்ணு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே உங்களுக்கே தெரிய வரும். ஓகே இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டனா, இந்த கொஸ்டின்லாம் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோமே, அப்ப இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் அடுத்து PYQ 7 போலாம். கேட்டாங்களே எதிரியாய் குறிப்புகள் சில கொஸ்டின் பேப்பர் சொன்னலப்பா. அதாவது என்ன அப்படின்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒரே மாதிரி நடந்திருக்கு, அது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? இது எதிரி குறிப்புகள் கேட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 4வது வாட்டி. தமிழர்கள் புகழ் பலி வந்து இதுவும் 4வது வாட்டி. அடுத்து ஊனமில் வந்து 3வது வாட்டி. கட்டேன் பாய் கட்ராயா 2வது வாட்டி. தமிழ்நாட்டின் மாநில மரம் 2வது வாட்டி. இது வந்து 3. நாளைக்குள் திணிக்கு மருந்து போல 4. பா என்னடா இப்படி கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்றீங்களா சில டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து என்னது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் படிக்காம நீங்க போகவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா படிச்சே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எத்தனாவது கொஸ்டின் பேப்பர்? 7வது கொஸ்டின் பேப்பர். அடுத்து 8 பார்ப்போமா? 8ல என்ன மாட்டுதுன்னு அடுத்து வந்துருச்சு. இனமொழி குறித்து ரசூல் கம்சதேவ் இது எனக்கு தெரிஞ்சு 5வது வாட்டின்னு நினைக்கிறேன். எத்தனாவது வாட்டி? 5வது வாட்டி. ரைட்டா?
என்னது உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் அப்படின்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. புது கொஸ்டின் ஏதாச்சும் ஒன்று வருது, 2 வருது அப்படின்னு வருது. ஆனா கேட்கிற கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அது தெரியுதா? சில கொஸ்டின் நாளைக்குள்ள அப்படின்ற கொஸ்டின் வந்து என்னது கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆகுது. அதை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஓகேவா? அடுத்து இனமொழி குறித்த ரசூல் கம்சதீவ் எனக்கு தெரிஞ்சு 5வது வாட்டி. அடுத்து தமிழர்கள் புகழ் பலியை எவ்வாறு புறநானூறு, இதுவும் 5வது வாட்டி நினைக்கிறேன், நிறைய வாட்டி வந்துருச்சு. மதினா நகரம் வந்து எனக்கு தெரிஞ்சு 3வது வாட்டிப்பா. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கினார், இது 2வது வாட்டி. ஆனந்தரங்களோட வர்ணை 2வது வாட்டி. தமிழ் கட்டிடக்கலை வரிகள் வந்து 4வது வாட்டி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்? ராசமாணிக்கினார் கொஸ்டின், அப்புறம் வந்து இனமொழி குறித்த ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் படிக்காம போயிடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க ரசூல் கம்சதேவ். அடுத்து புகழ் பலி, இதை வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், புகழ் பலி கொஸ்டின் எங்க இருந்தா கேட்கறாங்கன்னு தெரியல, இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால புகழ் பலி கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல ஃபர்ஸ்டா பார்த்தோம், இதுல வந்து 4வது கொஸ்டின் 3வது கொஸ்டினா இருக்கு. அப்ப இதையும் படிக்கணும். அப்புறம் வந்து ஆனந்தரங்களோட வறுமை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்திய கட்டிடக்கலையின் 3 வகை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது தெரியுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா, வேற என்ன வருதுன்ட்டு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 9வது கொஸ்டின். இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? இதுல தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிடுச்சதோட 6வது வாட்டி வந்துருச்சு. காற்றின் தீராத பக்கங்கள் வந்து இது 4வது வாட்டி. சீர்தூக்கி ஆராய வேண்டியது 3வது வாட்டி. ஒழுக்கமும் பொறையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4வது வாட்டி. இனமொழி குறித்து இனமொழி கொஸ்டின் அவங்க விடவே மாட்டாங்க. இனமொழி கொஸ்டின் ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல இருக்கு. அதை வந்து வளைச்சு கேட்கிறாங்க. அதனால வந்து 4வது வாட்டி வச்சுப்போம். அடுத்து அனந்தரங்கர் நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் அவற்றை குறிப்பிடுகிறார். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிட்டத்தட்ட வந்து தாகூர் கொஸ்டின் வந்து 5வது வாட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து தாகூர் கொஸ்டின், அனந்தரங்கர் கொஸ்டின், ரசூல் கம்சதேவ், அப்புறம் புகழ் பலி, அப்புறம் வந்து ஒழுக்கமும் பொறையும். இப்போ வந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன்? 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இந்த 5 கொஸ்டின் படிச்சே ஆகணும். ஓகேவா? இதெல்லாம் என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இதை வந்து நீங்க படிக்காம போக கூடாது. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இதுல வந்து புதுசா ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ரசூல் கம்சதேவ். 7வது வாட்டியடா ரசூல் கம்சதேவ். காவடி சிந்து எனக்கு தெரிஞ்சு இது 3வது வாட்டி. காவடி சிந்து வந்து ஒரு 3வது வாட்டி. மதினா நகரம், மதினா நகரம் 3-4 வாட்டி கேட்டாங்கடா. அப்துல் ரஹ்மான் வந்து 4வது வாட்டி. கட்டிலை நம்பாய் கட்டுறாய் அப்படின்றது 4வது வாட்டி. தமிழ்நாட்டின் மாநில மரமும் எனக்கு தெரிஞ்சு 4வது வாட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனந்தங்களோட வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்க. அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. ஒலோகமா தேவீச்சுரம் கோவில் கல்வெட்டில், எனக்குமே இங்கேயும் தரலடா, கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கு. காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது. ஓகேவா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தெரியுதான்னு பாருங்க, இல்லை நான் கொஸ்டின் சொல்றேன், அப்போ கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? எத்தனாவது கொஸ்டினா இருக்கு? இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இப்போ. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அப்ப என்னது ரசூல் கம்சதேவ், காவடி சிந்து கொஸ்டின், அப்புறம் என்னது மதினா நகரம், கட்டிலை பாய் கட்டுறாயார், அப்ப அப்துல் ரஹ்மான், ராசமாணிக்கினாரு, அப்புறம் என்னது மாநில மரம், அனந்தரங்கர். அப்ப என்ன தெரியுது? அழகா வந்து கீ பாயிண்ட்ஸ் வச்சு நான் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஏன் அப்படியே நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பரை கட் பண்ணி தான் உங்க முன்னாடி தான் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கே தெரியணும். ஓகேவா? அடுத்து கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதிலி குறிப்பிகள் கொஸ்டின் எத்தனை வாட்டரா கேட்பீங்க? இதுக்கப்புறம் டிக் போடுறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? கிட்டத்தட்ட 7-8 வாட்டிக்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதிலி குருவிகள் 7-8 நினைக்கிறேன். ஏதிலி குருவிகள். ஓகேவா? ஏதிலி குருவிகள் ரொம்ப கேட்டாச்சு. இப்படி காவடி சிந்து, இப்போ ஒரு விஷயம் நோட் பண்றீங்களா? அதுல காவடி சிந்து 2வது கொஸ்டினா இருக்கு, இதுல 4வது கொஸ்டினா இருக்கு. அப்ப காவடி சிந்து கொஸ்டின் திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னா ஏதிலி குருவிகள் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து நாளைக்குள் திணிக்கும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா வேற கொஸ்டினா கேட்கறாங்க. கரெக்டா? ஆனா நடுவுல வந்து சம்பந்தமே இல்லாத கொஸ்டின் வருது. சில கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டின் வருது. ஆனா அதுக்குன்னு வந்து அதெல்லாம் இப்ப பாருங்களேன், தொழு உரம் நம்ம வந்து பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஆனா இந்திய கட்டிடக்கலை நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம், இது கரெக்டா வந்துருச்சு. அப்ப இந்திய கட்டிடக்கலையோட 3 வரிகள் அதில் தான் சொல்றாங்க. அப்புறம் மாநில மரம் இது, காவடி சிந்து, மதீனா, ஏதிலி குருவிகள், இது எல்லாமே நம்ம பார்த்ததுதான். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டா தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. ரைட்டா? அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அடுத்து இந்திய கட்டிடக்கலை 3 வகைகள், இது வந்து கேட்டாச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், இதுல ஏதாச்சும் மாட்டு தானே. அடுத்து 12வது கொஸ்டின் பேப்பர் புரியுதான்னு பாருங்க. இங்க எது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து மறுபடியும் புகழ் பலி, அடுத்து காற்றின் தீராத பக்கங்கள்,
சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள், அடுத்து ஒழுக்கமும் பொறையும், ஓகே. மறுபடியும் ரசல் கம்சதேவு, அதுக்கப்புறம் அனந்தரங்கரு, அப்புறம் நாட்டுப்புற பட்டணத்துல வந்து விளங்குவதா தாகூர் குறிப்பிடுறது. எத்தனை வாட்டரா கேட்பீங்க இந்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன பண்றாங்க, திரும்ப 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 கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து இதை கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு தான் போகணும். கரெக்டா? ஓகே. வேற என்ன கொஸ்டின் இருக்கு? இது எனக்கு சுத்தமா தெரியல, ஆனா படிக்கிற பாருங்க. காட்டில் ஆடும் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீட்டியாது, கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. அப்புறம் உயர்ந்தன்று உயிரென்றும் போற்றுவான் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. எனக்கு சுத்தமா தரடாது, விட்டுருங்க இதை. ஓகே, மீதி உள்ள கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்துருவோம். இதுல என்ன விஷயம் வந்திருக்குன்னு பார்ப்போம். சிறப்புகளை குறிப்பிடுவன, ஓகேவா? ஏதோ உலக மக்கள் சிறப்புகளை குறிப்பிடுவனன்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதுல இருந்து பெருசா வந்து ரிப்பீட் ஆகல, ஆனா முக்கியமான கொஸ்டினா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, பெருசான கொஸ்டின் எதுவும் அது ரிப்பீட் ஆகல. இதுல இருந்து தெரியுது பாருங்க, அனந்தரங்கர் கொஸ்டின் இருக்கு. அனந்தரங்கர் கொஸ்டின் இங்க இருக்கு, ரைட்டா? எனக்கு லைட்டா தெரியுது. அனந்தரங்கர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்ப அனந்தரங்கர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து மறுபடியும் கேட்டாங்கடா, என்னது? ஏதிலியாய் குருவிகள், ஏதிலிய குருவிகள், சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள், மதினாது, அப்புறம் என்னது? ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? இது ரெண்டாவது வாட்டிக்கு நினைக்கிறேன். கோட்டை என்னும், இது ரெண்டாவது வாட்டி நினைக்கிறேன். அடுத்து அனந்தரங்கர் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்க. இதை வந்து ஒரு 4-5 வாட்டி கேட்டிருப்பாங்க. நாளைக்குள் திரிக்கும் மருந்து போல அப்படின்றது ஒரு 5 வாட்டி கேட்டாங்க. அதனால நாளைக்குள் திணிக்கும் கொஸ்டின் வந்து நீங்க படிக்காம போகவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுது. நாளைக்குள் திணிக்கும், அப்புறம் ராசமாணிக்கினாரு, அப்புறம் என்ன அது ரசூல் கம்சதேவு, அப்புறம் என்ன அது காவடி செந்து. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து மோஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்பாங்களா சார் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரிப்பீட்டடா வந்திருக்குல்ல, என்னது? அங்க போன வாட்டி நடத்த எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டடா தானே வந்திருக்கு. உங்க கரண்ட் தானே பாக்குறோம். அதனால வந்து நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு போகலாம், நம்பி நீங்க படிக்கலாம். கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகேவா? வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 15, சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள், ஓகேவா? அது மதினா நகரம். இதை ஒரு விஷயம் நோட் பண்றீங்களா? கொஸ்டின் வந்து ஷஃபுலா இருக்கு, வேற வேற கொஸ்டின்லாம் நடுவில் வருது. அதனால ஒரே கொஸ்டின் பேப்பரே ரிட்டர்ன் ஆகல. அதனால வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போகலாம். மதினா நகரம் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, இதை கேட்டிருக்காங்க. ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, கண்டிப்பா கேட்கிறாங்க. காவடி சிந்து ரொம்ப முக்கியம். அனந்தரங்கரோட வர்ணை ரொம்ப முக்கியம். மாநில மரம், தமிழோட மாநில மரம் வந்து எது? அது சங்ககாலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசம் மாணிக்கினார். எத்தனை வட்டா ராசகம் மாணிக்கினார் கேட்பீங்கன்ற மாதிரி இருக்கு. ராசனம் மாணிக்கினாரு, மாநில மரம், அனந்தரங்களோட வர்ணை, அப்புறம் என்ன இருக்கு? ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ள, காவடி சிந்து, மதினா நகரம், சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப 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 ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். நம்ம 15 கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் என்ன சொல்லிடுறான், இந்த கொஸ்டின் தானே கேட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. நம்ம எடுத்த ஒரு 20 கொஸ்டின் பேப்பர்லயும் இதான் ரிப்பீட், ஓகேவா? இதுதான் கேட்க போறாங்க அப்படின்றது நமக்கே தெரியுது. அதனால வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்காம நீங்க போவே கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம ஒரு மறுபடியும் ரீட் வருவோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம், ஓகேவா? அடுத்து இனமொழி குறித்த ரசூல் கம்சதேவ், ஓகேவா? ரசூல் கம்சதேவ் நான் விட்டுட்டேன். ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஓகேவா? சீர்தூக்கின் ஆராய வேண்டிய ஆற்றல்கள். அடுத்து மதினா நகரம், மதினா நகரம் கொஸ்டினும் சீர்தூக்கின் இது ஆராய வேண்டிய ஆற்றல்கள், ரசூல் கம்சதேவ் கொஸ்டின். இதெல்லாம் கேட்காம இல்லவே இல்லை அவங்க. அடுத்து அனந்தங்களோட வர்ணை, அனந்தங்கரை பத்தி கேட்கறாங்க. நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் விளங்குவதாக தாகூர். இந்த கொஸ்டின்லாம் எதுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டா கேட்கறாங்கன்னே தெரியல. என்னது அந்த நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் அந்த கொஸ்டின் ஒண்ணு, அனந்தங்களோட கொஸ்டின் ஒண்ணு, ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் ஒண்ணு, சீர்தூக்கின் ஆராய வேண்டியது மதினா, ஓகேவா? இது செந்தூக்கு விளக்கம் தருக வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆனா வந்து புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பெருசா நம்ம பார்த்த மாதிரி தெரியல. செந்துரை பாடான் பாட்டுத்துறை கூட பார்த்தோம். அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றத நான் கூட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எது? செந்தூக்கு விளக்கம் தருக. ஆனா இந்த சார் நான் இப்ப வந்து நான் வந்து இதுல காமிச்சதை மட்டும் நான் படிச்சுட்டு போயிடவா சார்? இப்ப நீங்க வந்து எனக்கு 20 கொஸ்டின் சொல்லுவீங்க, அதை மட்டும் நான் ஆஃப் இயர்லிக்கு படிச்சுட்டு போவா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது. என்னது நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், டாப் 10 வந்து கண்டிப்பா படிக்கணும். அடுத்து ஒரு 10 கொடுப்பல, அதையும் படிக்கணும். இதை தாண்டி என்ன பண்ணணும், உங்களை வந்து கஷ்டமா வைக்கணும், உங்களுக்கு வந்து மார்க் எடுக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி செந்தூக்கு பாடான் பாட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தூக்கி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து மறுபடியும் போயிட்டு புக் எடுத்து, ஓகே இதெல்லாம் வந்து நம்ம டாப் 10 டாப் 20 கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சாச்சு.
மீதி இருக்கிறத ஒரு வாட்டி நம்ம படிச்சுட்டு போவோம். ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படி கதையாச்சும் நம்ம தெரிஞ்சுட்டு போவோம். அப்பதான் போயிட்டு அங்க ஏதாச்சும் எழுத முடியும் அப்படின்றதையாச்சும் பார்த்துட்டு போங்க. இல்லை அப்படின்னா சில கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அப்ப என்னது அதான் பி ப்ரிப்பேர்டு. எதுக்காக இருந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும். எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால வந்து அங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ரைட்டா? அடுத்து வந்து ஒரு 17வது கொஸ்டின். டேய் எத்தனை வாட்டரா கேட்பீங்க? அடுத்து ஏதிலி குருவிகள், அடுத்து உவமை உருவகம். ஓகேவா? கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஏதிலி குருவிகள் அப்புறம் உவமை உருவகம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னது இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டா புதுசா இருக்கு. உவமை உருவகம் வேறுபடுத்துக. மதினா நகரம், எத்தனை வாட்டரா மதினா நகரம்? ஒழுக்கமும் பறையும் முனை போல் யாருக்குள்ள? ப்ரூஃப் எல்லாமே ப்ரூஃபா இருக்கா? இந்த கொஸ்டின்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து ஒழுக்கமும் பறையும் முனை போல் யாருக்குள்ள? அது கேட்டிருக்காங்க. பேச்சு மொழி இழுத்து மொழியை காட்டிலும் முன்னர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது. இது புதுசா இருக்கு. ரைட்டா? அடுத்து கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு? இது வந்து 2-3 வாட்டி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். இது ரொம்ப முக்கியம். இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். இது நிறைய வாட்டி கேட்டாச்சு. ரைட்டா? இந்திய கட்டிடக்கலையோட 3 வகை என்ன? அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மதீனா, எனக்கே மனப்படம் ஆயிடுச்சு. இந்திய கட்டிடக்கலையோட 3 வகை மதீனா, ரசூல் கம்சதீவு, ஆசமாணிக்கினாரு, அனந்தரங்கரு, இன்னொன்னா இருக்கு அந்த காவிரி சிந்து, அப்புறம் செந்துரை பாடல் பாட்டு. அந்த கொஸ்டின் முக்கியம், ஆனால் அது படிக்கணும். அந்த மாதிரி வேற என்னது இருக்கு? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து படிக்காம போயிடவே கூடாது. ஓகேவா? இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். என்னது ஏதிலி குருவிகள் கொஸ்டின். இதெல்லாம் என்னது உங்க கண்ணு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா, ஓ இதெல்லாம் முக்கியமா, ஓ இதெல்லாம் முக்கியமா, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே இதெல்லாம் படிக்கணும் போல இருக்கடா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணல, நான் அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு 10 கொஸ்டினை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், உங்க முன்னாடி நான் வந்து இந்த கொஸ்டின்லாம் வச்சு இதெல்லாம் வருதுடா, இதெல்லாம் படிங்கடா, இதெல்லாம் கண்டிப்பா கேட்கறாங்க அப்படின்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்து பாயிரம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? பாயிரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்னது காற்றின் தீராத பக்கங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், மதினா நகரம் கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. மதினா நகரம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கற்றேன் பாய் கற்றாயா அப்துல் ரஹ்மான் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. நாளைக்கும் திணைக்கும் மருந்து போல. இது எப்படி இருந்துச்சு? இந்த கொஸ்டின் கடைசியா இருந்துச்சு. ரைட்டா? இதை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் மாறுது. கொஸ்டின் பேப்பர் மாறினாலும் கொஸ்டினை மாத்தல அவங்க. ரைட்டா? கொஸ்டின் பேப்பர் மாறினாலும் கொஸ்டினை மாத்தல. இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ரைட்டா? இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். எத்தனை வாட்டரா இந்த கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளன அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், படிச்சுட்டு போகணும். ரைட்டா? சார் இதெல்லாம் பார்த்தேன் சார், எக்ஸாம் ஹாலில் உட்காந்தப்போ தான் சார் யோசிக்கிறேன், அன்னைக்கே நீங்க சொன்னீங்க நான் படிச்சிருந்துருக்கணும், இதெல்லாம் படிக்காம போயிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. ஓகேவா? இந்த 10 நாள்ல என்ன பண்ண முடியும்? ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த ஒரு டாப் 20 கொஸ்டின்ஸ் படிக்கலாம். இது மீதி இருக்க கொஸ்டின்ஸை படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், இலக்கண கொஸ்டின் கொஞ்சம் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சா என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ரைட்டா? வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம், நல்ல ஸ்கோர் அப்படின்றத எடுக்கலாம். தமிழ்ல நீங்க 95+ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? என்னது ஈஸியா எடுக்கலாம் தமிழ்லாம். ஓகேவா? ஈஸியா அழகா வந்து கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அழகா எழுதுனீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஸ்கோர் அப்படின்றதே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வேற என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாமா? 19வது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்து தமிழர்கள் புகழையும் பழியும் எவ்வாறு எதற்காக புறநானூறுகிறது கண்டிப்பா கேட்டாங்க. அடுத்து மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், மதினா வந்து விடவே மாட்டாங்க. அடுத்து உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, அந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு நடத்தினேன். ஓகேவா? என்ன பண்ண குருவினாக்கள் இதெல்லாம் நடத்தினேன். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து என்ன பண்ண குருவினாக்கள், முக்கியமான குருவினாக்கள் அப்படின்னு போட்டு நடத்தினேன். பார்க்கல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, 11th 12th யூடியூப் சேனல்ல தான் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. PDF அப்படின்றது கீழே லிங்க் பண்ணிருப்பேன். நான் எந்த கிளாஸ் நடத்தினாலும் என்ன பண்ணிருப்பேன், அதோட PDF அப்படின்றது கீழே லிங்க் பண்ணிருப்பேன். எடுத்து படிங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், ஓ இப்பெல்லாம் இருக்கா, இந்த கொஸ்டின்லாம் முக்கியமா அப்படின்றது தெரியும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா இன்னும் நிறைய மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து சங்காலத்து தமிழ் மொழி நிலை குறித்து ராசமாணிக்கினார். இந்த ராசமாணிக்கினார் கொஸ்டின் தமிழ்நாட்டோட மாநில மரம், நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் குறிப்பிடுறது. நாட்டுப்புறத்திலையும் பட்டணத்திலையும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எதெல்லாம் குறிப்பிடுறாரு இந்த கொஸ்டின். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட்டா? அடுத்து மருத்துவத்தின் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 20வது கொஸ்டின் பேப்பர் வந்துடும். மருத்துவத்தின் பிரிவிலாக குரல் கூறுவனை அவை, இது புதுசா இருக்கு. அடுத்து காற்றின் தீராத பக்கங்கள், இது கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ள, இது கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ள அப்படின்றது கண்டிப்பா கேட்டிருக்காங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் குற்றால குறவஞ்சி குருவனை அவை, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. குற்றால குறவஞ்சி கொஸ்டின், சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள். ஏன் சார் இது ரிப்பீட் ஆகல அப்படின்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா நான் பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு இதுல பார்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு
சைன்மெண்டம் எக்ஸாம்ல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர்லையும் நான் பார்த்துருக்கேன். அதனால சிங்கி பெற்ற அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். இது படிக்காம போகாதீங்க. செந்துரை பாடான் பாட்டும் சிங்கி பெற்ற பரிசு பொருட்களும் ரொம்ப முக்கியம். குற்றால குறவஞ்சிலேருந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல மோஸ்டா ரிப்பீட் ஆகல, ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து காற்றின் தீராத பக்கங்கள், அதை வந்து அந்த கொஸ்டின் முக்கியம். இந்திய கட்டிடங்களின் 3 வகைகள், இந்திய கட்டிடக்கலையோட 3 வகைகள் வந்து கண்டிப்பா கேட்கறாங்க. நாளைக்கு திணிக்கும் மருந்து போல ஓமே ஜீவானந்தம் பேச்சோட ஒப்பிடுங்க. அது அடுத்த ராசமானிக்கினார் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின்லாம் நீங்க பார்த்தவரை என்ன தெரியுது, எப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோமோ அதே கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வருது. கரெக்டா? கரெக்டா? எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்தோமோ அதுலேருந்து அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே வருது. அதனால வந்து இதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் நீங்க படிக்காம போகவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதுக்கப்புறம் டாப் 10 கொஸ்டின் அப்படின்றது பார்க்கலாம். டாப் 10 குருவினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வச்சிருக்கிறது என்னது, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்ன மூமே ஜீவானந்தம் பேச்சோட ஒப்பிடுங்க. இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியல சார் அப்படின்னா நான் குருவினாக்கள் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதுல தான் இருக்கு. போய் பார்த்தீங்க அப்படின்னா 11th இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் வந்து நல்லா படிங்க. என்ன இருக்கும், அதான் வந்து அந்த நாளைக்குள் திணிக்கும்னா அந்த வெடியை வந்து எப்படி அனுப்புறோமோ மேலே போய் வெடிச்சு நம்ம மஞ்சள் பச்சை சிகப்புன்னு எப்படி மலைமலையா பொழியுதோ அதே மாதிரி ஒரு பேசுற பேச்சு எப்படி இருக்குமா மாலை மலையா பொழியும் அப்படின்றதான் இந்த கொஸ்டின். சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் நான் சொன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன. ஏன் சார் இந்த குரலை பத்தி நான் படிக்கணுமா, இந்த திருக்குறள் கொஸ்டின் நான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். திருக்குறள் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். திருக்குறள் கொஸ்டின் கேட்காம இருக்க போறது இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், திருக்குறள் கொஸ்டின் வந்து இதுல ஒன்று விஷயம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின் வந்து திருக்குறள் கொஸ்டின் எப்படி இருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒழுக்கமும் பொறையும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன். பாக்கி இருக்கிற கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படின்னா வேற மாதிரி கேட்கறாங்க. அதனால வந்து திருக்குறள் வந்து கொஞ்சமா தான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் தான் இருக்கு. மனப்பாட பகுதி பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மனப்பாட பகுதி ரொம்ப முக்கியம். அது மீதி இருக்குல்ல, அதுல இருக்க குருவினாக்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், எளிமையா தான் இருக்கும். ஒரு வரி 2 வரியில தான் இருக்கும். அது ஜஸ்ட் வந்து நீங்க குறளை படிச்சு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். அதை நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரிய வருதா? ஓகே, அடுத்து வேற என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து இந்திய கட்டிடக்கலையின் அடுத்து ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள இப்படி எதனை குறிப்பிடுகிறது? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது என்னது, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அதில் இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி கேட்டாங்கன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டியாச்சும் கேட்டிருப்பாங்க ஒழுக்கமும் பொறையும் கொஸ்டின். அதனால வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை படிக்காம நீங்கள் போகக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இதை படிச்சே ஆகணும். ஓகேவா? அடுத்து இந்திய கட்டிடங்களின் 3 வகைகள் யாவை? இந்த கொஸ்டின் வந்து நான் அடிக்கடி பார்த்தோம். ஓகேவா? ரைட்டா? நான் எத்தனை வாட்டி பார்த்தோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 வாட்டியாச்சும் பார்த்துருப்போம் 20 கொஸ்டின் பேப்பரில். அதனால வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நீங்கள் படிக்காம போகக்கூடாது. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாயிரம் எத்தனை வகைப்படும் அவையாவை? பாயிரம் எத்தனை வகைப்படும் அவையாவை? இதுவும் என்ன பண்ணாங்க, கேட்டுட்டே இருந்தாங்க இந்த கொஸ்டின். இது எத்தனை வாட்டி பார்த்தோம் அப்படின்றதும் நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 வாட்டியாச்சும் பார்த்துருவோம் பாயிரம் கொஸ்டின். அடுத்து கற்றேன் பாய் கற்றாய் அப்படின்றது அப்துல் ரஹ்மான். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ படிச்சேன் அப்படின்றியா, நீ படிச்சியா? அந்த காகிதம் தின்பது படிக்கிறது கிடையாது, இந்த புக்கை வந்து மனப்பாடம் பண்றது படிக்கிறது கிடையாது. பெற்றேன் பாய் பெற்றாயா அப்படின்றத என்னது குழந்தைங்க பெத்துக்கிறது கிடையாது. அதை தாண்டி சில விஷயம் இருக்கு அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள். அந்த மாதிரி வந்து இவரோடது ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், படிச்சாலே புரியுற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து மதீனா கொஸ்டின் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. மதீனா கொஸ்டின், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எத்தனை வாட்டி கேட்டாங்கன்னே தெரியல. அதிக வாட்டி நான் பார்த்த கொஸ்டின் மதீனா நகரம் கொஸ்டின் தான். மதீனா நகரம் கொஸ்டின் நீங்க படிக்காம போவே கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்றது தெரியுது. ஏதிலி குருவிகள் குருவி கொஸ்டின். ஓகேவா? குருவி கொஸ்டின். ஓகேவா? இது எப்படி ஈஸியாக கொஸ்டின், குருவி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ரைட்டா? இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஏதிலி குருவிகள் எதிரியாய் குருவிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்க படிக்காம போகக்கூடாது. அடுத்து நடராசன் வந்து அவர் சம்பந்தமா சில கொஸ்டின் இருக்கும் 7-8ல். நடராசனும் ரொம்ப முக்கியம். அவரை பத்தி நீங்க படிச்சுட்டு போகலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழ்நாட்டோட மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. தமிழ்நாட்டில் என்ன மாநில மரம் அதை பத்தி ஒரு சிறு குறிப்பு வரைகன்னு கேட்டுறாங்க. இதுவும் நம்ம எத்தனை வாட்டி பார்த்தோம் அப்படின்றதே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் அப்படின்றது டாப் 10ல பார்த்துருக்கோம். இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா இதுல சில கொஸ்டின் ரிப்பீட் ஆனிச்சுல, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அதையும் நம்ம பார்க்கணும், அதையும் நம்ம படிச்சுட்டு போகணும். அப்ப சொல்ல போனா டாப் 20 கொஸ்டின் தான் நான் சொல்லணும். ஆனா முக்கியமா படிக்க வேண்டியது டாப் 10. அதை தாண்டி படிக்கிறது என்னது, மீதி இருக்கிற 10 கொஸ்டின்றது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஆஃப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால வந்து அதையும் நீங்க படிக்காமலாம் போக கூடாது.
அந்த கொஸ்டினும் நான் சொல்றேன் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா. இதுல பாருங்களேன், இனமொழி குறித்து ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா, நீங்க நிறைய வாட்டியும் பாத்தீங்க ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அடுத்து அனதாங்கிற கொஸ்டின், இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லியிருந்தேன், அனதாங்கிற கொஸ்டின், ரசூல் கம்சதேவ் கொஸ்டின், ராசமாணிக்கனார் கொஸ்டின் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் கேட்டாங்களே, நாட்டுப்புறத்துலயும் பட்டணத்துலயும் தாகூர், அப்ப என்னது இந்த மாதிரி ஈஸியா நம்ம சொல்லலாம். தாகூர், ராசமாணிக்கனாரு, ரசூல் கம்சதேவ், அனந்தரங்கர், இவங்க கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு கொஸ்டினை வந்து இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அதனால இந்த கொஸ்டின் நீங்க படிக்கணும். அடுத்து தாகூர் கொஸ்டின் பாருங்களேன், நாட்டுப்புறத்துலயும் பட்டணத்துலயும் எது சிறந்து விளங்குது. அடுத்து தமிழர்கள் புகழ் பழி, இது ஏன்டா இத்தனை வாட்டி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புகழ் பழி கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், இதை நீங்க படிக்கணும். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல், இது ரொம்ப பெருசா வரல, ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கும், ஆனா நீங்க படிக்கணும். இது வந்து திருக்குறள் சம்பந்தமா வருது. காவடி சிந்து, நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் காவடி சிந்து கொஸ்டின். காவடி சிந்து கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். காவடி சிந்து படிக்காம நீங்க போகக்கூடாது. ஓகேவா, காவடி சிந்துனது ரொம்ப முக்கியமானது. அடுத்து செந்துவை பாடன் பாட்டு, சார் இது ரிப்பீட்டே ஆகலையே சார், நான் இதை ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல நான் அந்த கொஸ்டின் பார்த்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் நடந்தது. செந்துரை பாடன் பாட்டு துறை கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு துறை திணை வந்து வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னும் 10 நாள்ல இந்த வரையும் நான் படிக்கல சார் அப்படின்னாலும் இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட தமிழ்ல கண்டிப்பா 95+ அப்படின்றது அசால்ட்டா போடலாம். நான் என்ன நடத்திட்டேன், புக் பேக் நடத்திட்டேன். ரைட்டா, புக் பேக் பார்க்கலாம், புக் பேக் வீடியோ பாருங்க. அது எவ்வளவு இருக்கு, 14 மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ 2 மார்க் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் அப்படின்றதுல இருக்கு. அசால்ட்டா இப்பயே 24 மார்க் வந்துருச்சு. ஓகேவா, பேலன்ஸ் இருக்கிறது சிறுவினா நெடுவினா இலக்கிய நயம் பாராட்டுக. அப்புறம் வந்து என்னது, நான் கலை சொல்லாக்கம் கொஸ்டின்லாம் போட்டேன். என்னது கலை சொல்லாக்கம் 2 நிமிஷம் வீடியோ தான் போட்டேன், அது பார்க்கலாம், அதை பாருங்க. பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருக்கேன். நான் எது 11th நடத்தினாலுமே அது பிடிஎஃப் அப்படின்றது தரேன். ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகேவா, அந்த பிடிஎஃப்லாம் படிச்சாலே வந்து என்ன பண்ணலாம், அசால்ட்டா வந்து 95+ அப்படின்றது போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னது, அதையுமே நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா கொடுக்கல, என்ன பண்றேன், ப்ரூஃபோட காமிக்கிறேன். வித் ப்ரூஃபோட தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட், நான் சும்மா வந்து வாயால சொல்ல, உங்க கண்ணு முன்னாடி என்ன பண்றேன், இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன், அதனால நான் காப்பி பண்ணி கூட டைப் பண்ணி கூட கொஸ்டின் வைக்காம கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா, அப்ப 20 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரிஞ்சது இல்ல, எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். அதனால வந்து இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் படிக்காம நீங்க எக்ஸாம் ஆளுக்குள்ள போவே கூடாது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கு. அதனால ரொம்ப முக்கியம்ப்பா. அடுத்து உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பிட்டிருக்க, இது பெருசா கேட்கல, ஆனா உவேசா கொஸ்டின் நீங்க படிக்கணும். அடுத்து அனந்தரங்கர் கொஸ்டின் சொன்னா, அடுத்து அனந்தரங்கர் கொஸ்டின். அடுத்து ஒலோகா மாதேவிச்சுரம் அந்த கொஸ்டின். ஓகேவா, இது கோவில் கல்வெட்டுல காணப்படும் பெண் அதிகாரிகளோட பெயர்களை நீங்கள் அறிவது யாது அப்படின்றது. கிட்டத்தட்ட நான் வந்து 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ரைட்டா, எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 21 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது. சார் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுக்கவா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் மட்டும் பத்தாது, 21 கொஸ்டின் நீங்க படிக்கணும். ஓகேவா, ஏன் எல்லாமே ரிப்பீட் ஆன கொஸ்டின், உங்க கண்ணு தானே பார்த்தோம், இது எல்லாமே இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள போவே கூடாது. இதை தாண்டி இதை மட்டும் நான் படிச்சுட்டு போவா அப்படின்னா, இதை மட்டும் படிச்சா பத்தாது, இது மட்டும் படிச்சா நான் வந்து 95+ எடுத்துருவானா, அப்படி கிடையாது. உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கொஸ்டின் பேப்பர் ஒன்று செட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும், பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு இதை தாண்டி உள்ள கொஸ்டின்ஸையும் நீங்க படிச்சுட்டு போகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் உங்களுக்கு அங்க கேட்டா எழுதுற அளவுக்காச்சும் அந்த கொஸ்டினை பத்தி தெரியணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அதனால இந்த கொஸ்டின்லாம் நீங்க படிக்காம போவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, ஒரு வாட்டி நம்ம ரிப்பீட்டா பார்த்துட்டு வந்துருவோமா, என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பாருங்களேன். மதீனா, ரசூல் கம்சதேவு, அடுத்து வந்து நாளைக்குள் திணிக்கும் இந்திய கிரீடங்களை 3 வகைகள். ஈஸியாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம். புகழ் பழி, சீர்தூக்கின ஆராய வேண்டியது, ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ள, அனந்தரங்கர் கொஷினு, தாகூர் கொஷினு, ரசூல் கம்சதேவ். ஓகேவா, ஓகே. பாயிரம் என்றால் என்ன, அப்புறம் புகழ் பழி, எத்தனை வாட்டி ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்றேன் அப்படின்றத பாருங்க, அதை வச்சு உங்களுக்கு அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க இந்த கைடு எடுத்து படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், இந்த கொஸ்டின்லாம் சொன்னாங்க அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஓகேவா, பாயிரம், புகழ் பழி, அடுத்து ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ள, அடுத்து வந்து ராசமாணிக்கனாரு, தாகூர், அந்த நாட்டுப்புறம் பட்டணம் அந்த கொஸ்டின். ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. அடுத்து பாயிரம் கொஸ்டின், காவடி சிந்து, செந்துரை பாடன்பாட்டு. ஓகேவா, அடுத்து மறுபடியும் தமிழ்நாட்டோட மாநில மரம்,
உவேசா. அடுத்து மேடையில் வாழ்ந்த மனிதர் வந்து ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க, அது ரொம்ப அளவு முக்கியம் இல்லை, ஆனால் படிக்கணும். ஏதிலி குருவிகள், அப்புறம் வந்து உணமிகள் ஊக்கம் அந்த கொஸ்டின். அடுத்து புறநானூறு, தமிழர்கள் புகழ்பலி, அதான் புறநானூறு. மாநில மரம், நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல. அடுத்து மறுபடியும் புகழ்பலி, சீர்தூக்கி ஆராய வேண்டியது, ஒழுக்கமும் பொறையும், ரசூல் கம்சதேவு, அனந்தரங்கரு, அப்புறம் என்னது தாகூர். அடுத்து மறுபடியும் நாளைக்குள் திணிக்கிறது, மாநில மரம், இந்திய கிரீடங்களின் 3 வகைகள், அப்புறம் என்னது புகழ்பலி, கட்டிரன்பாய் கட்ராயா, அப்துல் ரஹ்மான். இனமொழி, புகழ்பலி, மதினா நகரம், அப்புறம் வந்து அனந்தரங்கரோட வருணனை திறனுக்கு இந்திய கிரீடங்களின் 3 வகைகள். ஓகேவா? அடுத்து மறுபடியும் புகழ்பலி, ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, அனந்தரங்கர் வரலாற்று ஆசிரியர், அப்புறம் வந்து தாகூர். எத்தனை வட்டரா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? ரசல் கம்சதேவே, காவடி சிந்து, மதினா நகரம், கட்டிரன்பாய் கட்ராயா. அடுத்து யாரு? தமிழ்நாடோட மாநில மரம், அனந்தரங்கர் வருணனை. அடுத்து ஏதிலி குருவிகள், மதினா நகரம், மாநில மரம், காவடி சிந்து, இந்திய கிரீடங்களின் 3 வகைகள். ஓகேவா? அடுத்து புகழ்பலி, ஒழுக்கமும் பொறையும், அனந்தரங்கர், தாகூர். இந்த கொஸ்டின் தெரியல, விட்டுருங்க. அடுத்து மறுபடியும் ஏதிலி குருவிகள், அடுத்து மதினா நகரம், ஒழுக்கமும் பொறையும், அனந்தரங்கர் வந்து நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல. அடுத்து மதினா நகரம், அது தமிழ்நாட்டோட மாநில மரம், அனந்தரங்கர் வருணனை. ஓகேவா? இதுல ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கு, செந்தூக்கு அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கு. ரசூல் கம்சதேவ், மதினா நகரம், நாட்டுப்புறங்களையும் பட்டினத்திலையும் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து ஏதிலி குருவிகள், மதினா நகரம், ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, இந்திய கிரீடங்களின் 3 வகைகள். அடுத்து வந்து என்னது? பாயிரம் எத்தனை வகைப்படும், இது ரொம்ப முக்கியம். நாளைக்குள் திணிக்கிறது, இந்திய கிரீடங்களின் 3 வகை. கோட்டை என்னும் சொல் 2-3 வாட்டி வந்திருக்கு, முக்கியம் தான் அதுவும். ஓகேவா? அடுத்து மதினா நகரம், புகழ்பலி, அப்புறம் என்னது ராசமாணிக்கினாரு, மாநில மரம், தாகூர். அப்புறம் என்ன இருக்கு? குற்றால குறவஞ்சி, சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் நீங்க படிச்சுட்டு போய் ஆகணும். சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் ரிப்பீட் ஆகல அப்படின்னாலும் செந்துரை பாடாண்பாட்டுத்துறை நீங்க படிச்சுட்டு போய் ஆகணும். 2 கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது நீங்க படிக்காம கூடாது. நாளிகள் திணிக்கும் மருந்து போல, சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பெற்று ராசமாணிக்கினாரு, இந்திய கிரீடங்களின் 3 வகைகள். ஓகேவா? அப்ப இன்னும் நான் உங்களுக்கு இது மாதிரி வந்து சார் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னது, இதே மாதிரி குருவினாக்கு வேணுமா, சிறுவினாக்கு வேணுமா, நெடுவினாக்கு வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க சார், இந்த கொஸ்டினை போட்டுட்டீங்க, இதுக்கு எக்ஸ்பிளேஷன் யார் சார் சொல்லுவா, இதுக்கான எக்ஸ்பிளேஷனையும் சொல்லுங்க அப்படின்னா அதுவும் போடுறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஓகேப்பா, நான் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்றேன். ஓகேவா? இந்த ஃப்ரீ பிடிஎஃப் ஓகேவா, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டா வந்திருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு கடைசியில இருக்க 20 கொஸ்டினை நீங்க படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் மட்டும் படிச்சுக்கிறேன், நான் மட்டும் 11th நல்ல மார்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கிறோம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியும் இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணுங்க, வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பிளனேஷனும் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி குருவினாக்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் போடுறேன். ஓகேவா? இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஒரு வேற வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.